ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் கவுசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பிப்ரவரி டயட் டே 6ஓட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோஸும் பாருங்கள். நம்ம ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணுறப்ப நான் இன்றைக்கி போடுற இந்த ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஆல்ரெடி போட்டிருக்கேன் டயட்டு சேலஞ்ச், அதுக்கப்புறமா ஃபுட் ஐடியாஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுட்டு வாங்க சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து நைட்டு பொங்கல் சாப்பிடலாமான்னு கூட கேட்குறீங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வெயிட் லாஸ் டயட் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்தா மட்டும்தான் புரியும். முடிஞ்ச அளவு நான் சின்னதாக தான் நான் அவங்க கூட வீடியோ ஷேர் பண்ண பார்க்குறேன். இருந்தாலும் கொஞ்சம் லெந்தியாக போகுது ஒரு சில நாள். அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் லெந்தியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும் என்ன அப்படிங்கிறது. அதனால தான் இந்த மாதிரி போடுதேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் பிளாக் கிரேப்ஸ் இருக்குல்ல, ட்ரை கிரேப்ஸ் ஒரு 5 எடுத்திருக்கேன். ரைசன்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஊற போட்டு தண்ணியில் ஊற போட்டு எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட இப்போ நான் ஒரு 5 இல்லைனா 6 ஒரு நாளைக்கு எடுப்பேன். ஊற போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த கிரேப்ஸும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியுமா குடிச்சிடுவேன். தண்ணியில் ஊற போடுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு முறை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்து ஊற போட்டுக்கோங்க. ஏன்னா அதை அவங்க காய வைக்கிறப்போ மண்ணெல்லாம் இருக்கும். ஊற போடுறப்போ கூட நம்ம அந்த தண்ணியை வந்து வடிகட்டி தான் அப்புறமா குடிக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக அதில் டஸ்ட் இருக்க தான் செய்யுது. ஸ்டொமக்கில் நான் அந்த கிரேப்ஸு ஊற போட்டு அந்த தண்ணியெல்லாம் குடித்து அந்த கிரேப்ஸும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் வரைக்கும் என்னோடய வாக்கிங் இருக்கும். அது எப்படி அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ், குறைஞ்சது ஒரு 1/2 ஹவர் வந்து 8 ஷாப் வாக்கிங் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஹவர் நார்மல் வாக்கிங் இருக்கும். நார்மல் வாக்கிங்கில் நிறைய ஸ்டைல் இருக்குது. நான் நேரமே சொன்ன மாதிரி தான். கண்டிப்பாக அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் வாக்கிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறமா ஒரு சில நாள் வந்து 8 ஷாப் வாக்கிங்கை நான் 1 ஹவர் வரைக்கும் செஞ்சுப்பேன். எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுப்பேன். பட் இந்த 8 ஷாப் வாக்கிங் வந்து பாடி நல்ல ஷேப்பு கிடைக்கும் நமக்கு. எனக்கு அந்த பெல்லி ஃபேட்டு அப்போவுமே இருந்துட்டு தான் இருந்துச்சு அந்த இடுப்பு பகுதியில். இப்போ நான் போட்டிருக்க அந்த சுடிதாரில் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியவே செய்யாது. என்னோடய தொடை பகுதியில் நல்ல நமக்கு தொடையெல்லாம் வந்து கொஞ்சம் பல்காக இருக்கும். நம்ம ஓவராக வெயிட் போட்டோம். அதுக்கப்புறமா அதெல்லாமே நிறைய குறைஞ்சிடுச்சு. இப்படி நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி என்னோடய வயரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே போயிடுச்சு எனக்கு இப்போது. ஸோ இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த 8 ஷேப் வாக்கிங் வந்து ஒரு 1 மந்த் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான், வேர்வை வரல அப்படின்னு கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் எந்த ஒரு வேலை கரெக்டாக செஞ்சாலும் அதுக்கான பலன் கொஞ்சம் லேட் ஆனாலும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முழு மனசோட செய்யுங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். எனக்கு கூட வெளியே போய் வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ணுறதுக்கு ஒரு வசதியோ கொஞ்சம் கூட டைமும் இருக்காது. இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ளே தான் மொட்டை மாடியில், அதுவும் எங்களோட வீடு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஹோம் டூரெல்லாம் வீடியோ போடுறதுக்கு. நான் போடாததுக்கு மெயின் காரணமே அதுதான். நீங்கள் என்னோடய வீடை தரப்பகுதியை பார்த்தாலே தெரியும். நாங்கள் வீடு வச்சுருக்கோம் சரிதான், பட் அந்த தரை எதுவும் நாங்கள் போடலை, இன்னும் கல் எதுவுமே தரையில் போடலை. அதனால தான் நான் இந்த மாதிரி நேற்றுக்கு கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, வெயிட் மிஷின் அடியில் இதுக்கு மேட்டு போட்டு வெயிட் பார்க்குறீங்க அப்படின்னா அது மேட்டு கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி, அது கொஞ்சம் டிசைனாக இருக்கும். ஸோ இந்த தரை வந்து காமிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமே அப்படிங்கிறனால தான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டக்கூடாதுல்ல, அந்த மாதிரி தான். என்கிட்ட இதுதான் இருக்குது. இது இயற்கையான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் வீடியோ அப்படிங்கிற வரப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம மறைக்கிறதுல தப்பே கிடையாது. அதனால தான் நான் அதை மறைச்சி அந்த மாதிரி அந்த தரையை கொஞ்சம் ஃப்ளோரை கொஞ்சம் மறைச்சி போடலாம் அப்படின்னு தான் அந்த மேட்டு போட்டிருந்தேன். மேட்டு கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர் தான், ஒரு பேப்பர் மாதிரி. அது ஜஸ்ட் அந்த தரையோட ஒட்டி இருக்கும், இல்லை பேப்பர் அந்த மாதிரி ஒரு பேப்பர் தான். அது வந்து ஃப்ளோரில் ஒட்டிட்டு நாங்கள் அதுக்கு மேலே வெயிட் மிஷின் வச்சுருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. நான் மட்டும் கிடையாது, வெளியே இருந்தும் ஒரு சிலர் வந்து வெயிட் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க வீடியோஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறமா. ஸோ வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து ஃப்ளோர்லனா ஜஸ்ட் இந்த மாதிரி 2 சேரோ இல்லை இந்த மாதிரி ஒரு 2 ரவுண்டு மாதிரி நம்ம சாக் பீஸ் வச்சு போட்டாலும் போதும். நான் 2 சேர் வச்சு இந்த மாதிரி செஞ்சாலும் கூட ஓகே தான். எதுவாக இருந்தாலும் ஒரு 1/2 ஹவர் இல்லைனா 1 ஹவர் கண்டிப்பாக உங்களோட ரெகுலர் டயட்டில் ஒரு எக்ஸசைஸ் இருக்கணும். எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் ஓகே, அது உங்களோட விருப்பம். ஃபுல்லாக உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க.
காலையிலலாம் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்க அத்தனை பார்ட்டும் வேகமாக செயல்படுற நேரம் அது. நம்மளோட பிளட் எல்லாம் நம்ம கால் நகம் முதல் மூளை வரைக்கும் பயங்கரமாக அது ஓடிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரம் நம்ம தண்ணி எதுவும் குடிக்கக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நான் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு 9:00 இருக்கிறப்போ நம்மளோட ஜிஞ்சர் டீ நான் எடுக்கிறேன். பட்டை ஜிஞ்சர்லாம் போட்டு அந்த டீ இருக்குல்ல அது எடுக்கிறேன். 9:00 ஆகிடும். 9:00 மேலே தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு 5:00 கூட நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 16 ஹவர்ஸ் விண்டோ இருக்கேன். ஸோ அதனால் 5:00 முன்னாடி முடிச்சுட்டு மறுநாள் வந்து 16 ஹவர்ஸுக்கு அப்புறமா 9:00 அப்புறமா நான் எடுப்பேன். அவ்வளோதான். இது எடுக்காத நாள் வந்து ரொம்ப பசியாக இருக்கும். எனக்கு கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது எடுக்கிற அன்றைக்கி ரொம்ப அந்த ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு அந்த பசியே இருக்காது. நல்ல ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப டயர்டாகவும் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி லஞ்சுக்கு இன்றைக்கி காலிஃப்ளவரில் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்காக கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கிறேன். நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில் எடுக்கலாம். கடலெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் எல்லாம் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ரிஃபைண்ட் ஆயில் எதுவுமே எடுக்கக்கூடாது. இப்போ காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு எடுத்திருக்கேன். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 or 15 மினிட்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ப்ரீசரில் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எல்லாம் மசாலாலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு ஆவியில் வேக விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறேன். நீங்கள் அந்த மசாலா அப்ளை பண்ணுறப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு அப்ளை பண்ணாலும் ஓகே. நான் மறந்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது ஆவிலே நல்லா வேகும். வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட தெளித்து கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ நல்லா வெந்துடுச்சு காலிஃப்ளவர். இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சு. நல்ல ஃபில்லிங்கான ரெசிபி. நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்ணுன்னு இல்லை, மார்னிங்கே நம்ம செஞ்சு வச்சுருந்தாலே போதும். இன்றைக்கி என்னோடய லஞ்சு பார்த்திங்கன்னா 2 முட்டை வந்து நல்லா உடச்சி ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றி தான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டை இது வந்து எக் புர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எக் புர்ஜி தான் அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் நான் இப்போ காமிச்சேன் இல்லை, அந்த காலிஃப்ளவர் பெரட்டல் வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஷாலோ ஃப்ரை செஞ்ச ஃபிஷ் ஒன்று எடுத்திருக்கேன். குழம்பு வச்சதுலேருந்து ஒரு துண்டு ஃபிஷ் எடுத்திருக்கேன். இவ்வளவு தான். இதை தான் இன்றைக்கி என்னோடய லஞ்சு. நீங்கள் இப்போ நான்வெஜ் எடுக்கலை, வெஜ்ஜு மட்டும் தான் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா இதுக்கு பதிலாக எக்குக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் எடுக்கலாம். இல்லை வேறு கீரை வகைகள் ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக டெய்லி எடுத்தே ஆகணும். வெஜ்ஜு மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீரை வகைகள் எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி கீரை இந்த மாதிரி பொரியல் செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் பொரியல் செஞ்சு எடுத்துக்கலாம். எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், எது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். எல்லா லிங்கும் நான் கண்டிப்பாக அதில் கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லிங்க் வெளியே நீங்கள் என்னோடய சேனலில் போய் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னோடய டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக எப்போவும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம், அந்த டைமுக்கே சாப்பிடலாம். பட் ஃபுட்டு மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நான் நேரமே போட்டிருக்க வீடியோஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் பாருங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லாம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் எப்பவும் சொல்கிற ஒரே விஷயந்தான். இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் திருப்பி கேட்குறது அந்த லிங்க் தாங்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து கமெண்ட்ஸில் லிங்க் கொடுக்கக்கூடாது. எனக்குன்னு இல்லை, எந்த யூடியூபருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒரு சிலர் வந்து தெரியாமல் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க சேனலுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால தான் அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். வேறு உங்களுக்கு லிங்க் கொடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. அந்த லிங்கை எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லஞ்ச் எனக்கு தான் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். செய்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா ஒரு கப் தயிர் கூட இது கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஈவினிங் என்னைக்கு மாதிரி தான் ஒரு கப்பு டீ எடுத்துக்கிறேன்னா, இனிப்புக்காக எதுவுமே சேர்க்கலை, டீ மட்டும்தான். நீங்கள் டீயாவோ காஃபியாவோ இல்லை பாலாவோ அதை எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். எனக்கு இந்த டயட் ஏன் தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக எல்லாமே முடிஞ்சிடும். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 days வந்து ரொம்ப சிரமப்பட்டேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நான் வேறு ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு அதே மாதிரி லைக் வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். எனக்கு வந்து பிளட்டு நார்மலாகவே என்னோடய உடம்புல வந்து பிளட் எப்போவுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு
ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வீசிங் இருக்குது. வீசிங் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து நுரையீரலோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த டயட்டு ஃபாலோ பண்ணுறப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படின்னா எனக்கு நிமோனியா வந்துச்சு. அப்போது வந்து நிமோனியா வந்து ஒரு 6 மந்த் இருந்தப்போ தான் நான் இந்த டயட்டு ஃபாலோ பண்ணேன். எனக்கு வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும். என்னால் கொஞ்சமும் முடியலை. குழந்தைங்கள பார்க்க முடியலை, வெளியே போக முடியலை, ஹஸ்பண்ட் கூட என்னால் வெளியே போக முடியலை, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியலை. சாப்பிட உட்கார்றப்போ சாப்பாடு எடுத்து வாயில் கொண்டு போகிறப்போ எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்கும். இது சாப்பிடணுமா, நம்ம இதை சாப்பிட்டு தான் நம்ம இப்படி இருக்கோமா, எனக்கு ஏன் இந்த வெயிட் கெயின் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணுறது, நான் எப்படி நார்மலாக ஒரு மனுஷங்களை மாதிரி இந்த உலகத்தில் வாழ போகிறேன். என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னோடய கல்யாண ஆல்பம் நான் பார்க்கவே மாட்டேன். அவ்வளோ வலி இருக்கேன் இந்த கல்யாண ஆல்பம் பார்க்குறப்போ. அவ்வளவு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். நான் அழுதுருக்கேன். என்னோடய கல்யாண ஆல்பம் நான் பார்க்கவே மாட்டேன். என்னோடய குழந்தைங்க என்னோடய கல்யாண ஆல்பம் பார்க்குறப்ப கூட நான் பக்கத்தில் இருந்தால் பார்க்கவே மாட்டேன். என்னோடய கல்யாண வீடியோ நான் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரியெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போவும் அப்படி தான். நான் அதை பார்க்க விரும்பவே இல்லை. அந்த அளவு எனக்கு வெறுப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டை நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்ன பையனாக இருப்பார். என்னை பார்க்குறப்போ இது ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரியும், அவரோட ஃபேமிலி சைட்லேருந்து ரொம்ப எதிர்ப்பு எல்லாமே இருந்துச்சு. அந்த டைம் வந்து அவர் பக்கத்துலேயே நிறைய பேர் தப்பாக பேசியிருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, அதனால் ரொம்ப பிடிக்கிற ஒருத்தங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்களா, அவங்க எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் எப்படி இருந்தாலும் அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். அவருக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் எனக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. அவர் கூட வெளியே போகிறதுக்கு பிடிக்காது, அவர் கூட ஃபோட்டோ எடுக்க பிடிக்காது. என்னோட சின்ன வயசில் நான் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக மேரேஜ் வந்து 21வது வயசில் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து நிறைய நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அவர் கூட நிறைய இடம் போகணும்னு நினச்சிருக்கேன். அங்கே எதுவுமே போனது கிடையாது. நிறைய விஷயங்களை அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களோட அந்த ப்ரெக்னென்சி டைம் இருக்குல்ல, அந்த டைம் கூட நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கூட சாப்பிட மாட்டேன். குழந்தை வயதில் இருப்பாங்க, அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். இனிப்பா, காரமாக, புளிப்பா இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் பிடிக்கும். ஸோ அது எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஓவராக வெயிட் போட்டுகிட்டே இருக்கிறா. ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு உங்களுக்கே தெரியும் 15 days ஒன்ஸ் எல்லாம் வெயிட் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வெயிட் செக் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி பாரமாகவே இருக்கும். இவ்வளோ வெயிட் இருக்கேன் நான். மற்ற லேடிஸ் எல்லாம் வெயிட் செக் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கும். நானும் வெயிட் செக் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த வருத்தம் எல்லாம் இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணோட டெலிவரி டைமில் என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 94 இருந்துச்சு. அந்த டைம்லேருந்து நான் கரெக்டாக கன்சீவ் ஆகிறப்போ ஒரு 94 இருந்தேன். அப்புறமா டெலிவரி டைமில் 97 என்னோடய வெயிட். நார்மலாகவே ஒரு டெலிவரி உமன் அப்படிங்கிறப்போ நல்லா சாப்பிட்டு அவங்களோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது எப்படியும் ஒரு 8லேருந்து 9 கிலோ வரைக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த வெயிட் அதிகமாக்குறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. சாப்பிடவே மாட்டேன், ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன். அதனால் ப்ரெக்னென்சி டைம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். என்னோடய குழந்தைங்களுக்கு கூட அதனால் ப்ராப்ளம் வந்திருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். என்னோட இந்த உறுத்தல் தான் காரணம். ஸோ என்ன மாதிரி யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால் மட்டும்தான் என்னோட இந்த வெயிட் லாஸ் டயட்டை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் கிடையாது, நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் பண்ணுறப்பவே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இங்கே எல்லாமே கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாகவே இருந்துச்சு. அப்போ எனக்கு தோணுச்சு, அப்போ லோ பட்ஜெட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து என்னோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நம்ம உலகத்தில் நம்ம நாட்டில் எனக்கு இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப வசதியானவங்களா அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. ஒரு 20% கொஞ்சம் வசதியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 80% ஆட்கள் நம்மளை மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகட்டும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும், எந்த ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களையும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சேன். என்னோட இந்த டயட்டு நான் ஃபாலோ பண்ண இந்த என்னோட இந்த பயணம் என்னோட முடிஞ்சு போகணும் அப்படின்னு நான் நினைக்கல. என்ன மாதிரி இருக்கிற நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்களும் இதை மாதிரி வெளியே வரணும், 4 பேருக்கு சொல்லணும், மற்றவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டுமே, எல்லாருமே நல்லா இருக்கட்டுமே, அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ கூட நான் ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது போகிறப்போ யாராவது கொஞ்சம் குண்டாக கன்சீவாக இருக்க பசங்களை பார்க்குறப்போ நான் நினைப்பேன், ஸோ இவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்களா, நம்மளை மாதிரி தான் இவங்களும் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. அவங்கக்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணால் என்னான்னு கூட நான் நினச்சிருக்கேன். என்னை விட குண்டாக இருக்கிறவங்கள பார்க்குறப்ப நான் நினச்சிருக்கேன். பட் அப்படியே எதுவும் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். நான் நினச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 5 மணிக்கு முன்னாடி நான் டீ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொய்யா எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி என்னோடய டின்னரும் கூட. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. பட் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ் பாருங்கள். இப்போ தான் டயட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பாருங்கள். ஆல்ரெடி போட்டிருக்க 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச், 15 days வெயிட் லாஸ் சேலஞ்ச், 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச், அதிலெல்லாம் டின்னர் ஐடியாஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். அதை பாருங்கள். தனித்தனி
தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களுக்கும் வீடியோ இனிமேல் அந்த டின்னர் ஐடியாஸ் வீடியோஸ் எல்லாம் நான் போடணுன்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு கொஞ்சம் நேரமின்மை அப்படின்னு சொல்லலாம். அதனால் மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப உங்களை போட்டு நான் அறுத்து எடுத்திருக்கேன் அப்படின்னு தெரியும். என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.